டே 66 ஆஃப் த 100 days சேலஞ்ச். அண்ட் நேற்று வீடியோ நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒய்ஃப்க்கு வந்து வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டு. ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அப்புறம் பாத்திரம் கீத்திரம்லாம் கழுவி. ஸோ இட் வாஸ் குவைட் ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டார்ட் காலையில். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டேங்க. அப்படியே ஒரு மாதிரி தெரில, அப்படியே டைம் போயிட்டு இருந்துச்சு, டக்குன்னு போச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தா சாப்பிடல. திடீர்னு டைம் பார்த்தா 11:45 12 o'clock. சரி ஆனதான் போச்சு, இன்னொரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் லஞ்சே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லஞ்ச் வந்துட்டு ஏர்லியாக சாப்பிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக்ஃபாஸ்ட்டு கிராஸ் ஆகி போச்சு. பட் லஞ்ச் வந்து நான் 1:15 கிட்டே சாப்பிட்டேன். ஸோ அது டிக்கு. டின்னரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:15 9:20 சாப்பிட்டேன். ஸோ அதுவும் ஒரு டிக்கு. அண்ட் வாக்கிங் பண்ணேன். வாக்கிங் பண்ணேன். அது எப்படின்னா வந்துட்டு மனசு கேட்காம வாக்கிங் பண்ணலேன்னு ஃபீலிங்கில் உட்காந்து திடீர்னு வைஃப் வந்துட்டு ஏன் எனக்கு வாக்கிங் பண்ணல அப்படின்னு. அப்படி இல்லை தெரில என்னன்னு தெரில. சரி பரவாயில்ல, வெளியே பண்ணனாலும் பரவாயில்ல, நீ வீட்லேயே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எப்போ அவங்க தூங்க போவாங்க 11:15 11:20 சொன்னாங்க. நான் அப்போவும் இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. சரி இவ்வளோ லெவரேஜ் இருக்கும், நம்ம பண்ணலாம் தப்புன்னு சொல்லிட்டு நான் வேறு ரிமைண்ட் பண்ண உடனே நம்மளுக்கு கொஞ்சம் கில்ட் ட்ரிப் ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 12:10 12:15 தான் ஆரம்பித்தேன். டெக்னிக்கலி பார்த்தா அடுத்த நாள் தான். பட் ஆனால் வந்து நான் தூங்கலை. ஸோ தூங்காததுனால இந்த நாளை தான் நான் கவுண்ட் பண்ணிருக்கேன். அப்படி தான் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட கணக்குக்கு தான் வாக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கோட கணக்கு மறுபடியும் வாக்கிங் பண்ணுவேன். சரியா? ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கோட கணக்கு நான் வாக்கிங்கும் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வாக்கிங்கு. ஸோ அது சந்தோஷம். பட் நெவர்தலெஸ் தூக்கம் ஆப்வியஸாக இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டைம் கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock கிட்ட ஆக போகுது. நான் அப்படியே உலாத்திக்கிட்டு இருக்கேன், தூக்கம் வராமல் உலாத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சளவு சீக்கிரம் தூங்கிடுவேன்னு சொல்லிட்டேன். பட் நெவர்தலெஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டினால கொஞ்சம் ஸ்கிப் ஆச்சு. பட் ஆனால் லஞ்ச் டைம் சாப்பிட்டு டின்னர் டைம் சாப்பிட்டு வாக்கிங்கும் பண்ணிட்டோம். அண்ட் தூக்கம் வந்து இப்போ நான் தூங்க போயிடுவேன். ஸோ பரவாயில்ல, டெஃபினெட்லி அ வெரி குட் டே. ஸோ ஐ எம் ஹாப்பி டுடே. நல்ல ஒரு டே, நல்லா போச்சு. ஸோ குட் ஜாப் ஹஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு, வெல் டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் தூங்க போகிறேன். அண்ட் திஸ் இஸ் தி அப்டேட் ஆஃப் டே 66. சரிங்களா? சரி நான் தூங்க போகிறேன் சொன்ன மாதிரி நீங்களும் தூங்க போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். குட் நைட். பண்ணிடுங்க. ஓகே.